السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: أما يخشى أحدكم إذا رفع رأسه قبل الإمام أن يجعل الله رأسه رأس حمار أو يجعل الله صورته صورة حمار. متفق عليه. இறை வணக்கத்திலே ஈடுபடுகிறோம். ஐவேளை தொழுகையிலே கலந்து கொள்கிறோம். அந்த வணக்கத்தின் மூலமாக, தொழுகை மூலமாக நமக்கு முழுமையான பயன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் தொழுகையிலே பேண வேண்டிய சில சட்டதிட்டங்களை நாம் சரியான முறையிலே பேண வேண்டும். அப்போதான் அந்த தொழுகை மூலமாக கிடைக்கிற பெருவாரியான நன்மைகளை சிந்தாமல் சிதறாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவல் முன்கர் என்று அல்லாஹ் கூறுகிறான். நிச்சயம் தொழுகை மானக்கேடான, அருவருப்பான, அசிங்கமான செயல்களை விட்டும் தடுத்து நிறுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறானே. தொழுகையில் இது போன்ற பல பலன்கள் இருக்கின்றன. நம்முடைய ஹலாலான தேவைகள் தொழுகை மூலமாக நிறைவேறும். தொழுகை நமக்கு ஒரு சிறந்த ஆதாரமாக, ஒரு பிரகாசமாக அமையும். இப்படி தொழுகையை பற்றி நிறைய பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களே. அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இறையச்சத்தோடு நாம் தொழுகையிலே ஈடுபட வேண்டும். முழு கவனத்தோடு நம்முடைய சிந்தனையெல்லாம் முழுக்க முழுக்க அல்லாஹ் பக்கமே திரும்பி இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் கைகட்டி தக்பீர் தஹ்ரீமா கட்டின்னு இருக்கிறோம். சில சட்டத்திட்டங்கள் இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. ஃபிக்ஹ் சட்டத்திட்டங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், உங்களில் ஒருவர் இமாமுக்கு முன்னாலேயே தலையை தூக்கிவிட்டார் என்றால் அவருடைய தலையை அல்லாஹ் கழுதையின் தலையாக, அவருடைய சூரத்தை, தோற்றத்தை கழுதையின் தோற்றமாக ஆக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம் பெற்றிருக்கிறது. தொழுகையில் அப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள். இமாம் எப்போது ருக்குவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறதோ அதற்கு பின்புதான் நாம் ருக்குவுக்கு புறப்பட வேண்டும். இமாம் எப்போது சஜிதாவுக்கு சென்று விட்டார், நெற்றியை நிலத்திலே பதித்து விட்டார் என்று நாம் யூகிக்கிறோமோ அதற்கு பின்புதான் நாம் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும். இமாம் ருக்குவிலிருந்து எழுந்து நேராக நின்று விட்டார் என்று நாம் தெரிந்த பின்புதான் நாம் ருக்குவிலிருந்து எழ வேண்டும். இமாம் சுஜூதிலிருந்து எழுந்து அவர் நேராக நின்று விட்டார் என்று நமக்கு தெரிகின்ற அந்த சூழ்நிலையில் தான் நாம் சுஜூதிலிருந்து புறப்பட்டு நிலைக்கு வர வேண்டும். அத்தஹியாத்தில் அவர் முழுமையாக அமர்ந்து விட்டார் என்பதை தெரிந்த பின்புதான் நாம் அத்தஹியாத்துக்கு எழுந்து அத்தஹியாத்தில் அமர வேண்டும். இமாமை பின்தொடர்ந்தே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். இமாமுக்கு முன்னால் முந்தக்கூடாது. அப்படி முந்துகிற போது ஏற்படுகிற விளைவுகளைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஹிமாருடைய உதாரணத்தை சொல்லுகிறார்கள். அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு சொல்லுகிற விளக்கம், ஹிமாரிடம் இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை ஏற்பட்டுவிடும். ஹிமாருடைய முகத்தை பார்த்து யாரும் ரசிக்க மாட்டார்கள், யாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள். அது போன்ற ஒரு தோற்றம், ஒரு அருவருப்பான தோற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது. தொழுகை வணக்க வழிபாடு, அதில் நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வணக்க வழிபாட்டையும் மிகச் சரியாக செய்ய வேண்டும். பொதுவாகவே இது ஒவ்வொரு மனிதனுடைய குணம் தான். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் செவ்வன செய்ய வேண்டும் என்பது. தொழுகையிலும் நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொறுமையோடு, அமைதியாக, நிதானமாக, நிம்மதியாக, முழு கவனத்தையும் செலுத்தி ஐக்கியத்தோடு நாம் தொழும்போது இது போன்ற தீமைகள் நமக்கு ஏற்படாது. நம்பர் 1. அதே போன்றுதான் நாம் பலமுறை பேசிய ஒரு விஷயம், வீட்டிலே நாம் தொழுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நன்கு பசி இருக்குமானால், உணவு தயாராகிவிட்டால் அந்த பசியோடு நாம் தொழக்கூடாது. மற்றும் மலம் ஜலத்தை அடக்கி கொண்டும் தொழக்கூடாது. கவனம் சிதறிவிடும். கவனம் சிதறக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமே. நாம் தொழுகையில் நின்று விட்டோம் என்றால் நம்முடைய தலையிலே சிட்டுக்குருவி அமர்ந்தால் கூட அது அமைதியாக அமர்ந்திருக்கும், அசையாமல் அமர்ந்திருக்கும். அந்த முறையிலே நம்முடைய தொழுகையினுடைய அமைப்பு இருக்க வேண்டும்.
எனவே நம்முடைய கவனங்கள் சிதறுகின்ற அளவுக்கு நாம் நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய ஊரிலே அப்படி கிடையாது. சில ஊர்களில் அவ்வப்போது என்ன செய்வார்கள், தொழுகிற போது தலையை தூக்கி தூக்கி மேலே பார்ப்பார்கள். எதனால் பார்க்கிறார்கள் என்று நாம் அவரிடத்திலே கேட்டோம் என்றால், அல்லாஹுடைய ரஹமத்து இறங்குகிறது மேலே இருந்து. எனவேதான் அவ்வப்போது பார்வைகளை நாங்கள் மேலே உயர்த்துகிறோம் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயும் அது நடந்திருக்கும் போல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கண்டித்தார்கள். மாபானு அக்வாமின் யர்ஃபஊன அப்சாரஹும் இல ஸமா ஃபி ஸலாத்திஹிம். சில பேருக்கு என்ன வந்தது, அவர்கள் தொழுகையில் இருக்கிற போது தங்களுடைய பார்வைகளை விண்ணை நோக்கி உயர்த்துகிறார்களே, அவர்களுக்கு என்ன வந்தது? அதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொள்ளட்டும். லயன்தகுன்ன அந்தாலிக்க அவுல துஃப்தஃபன்ன அப்சாருஹும், அல்லது அவருடைய பார்வைகள் பிடுங்கப்பட்டு விடுமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்தார். தொழுகையிலே நம்முடைய பார்வைகளை மேலே உயர்த்தக்கூடாது. ஜனாசா தொழுகையிலையும் கூட தக்பீர் கட்டுகிறோமே, சாதாரணமாக தக்பீர் கட்டி நாம் ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலேயும் ஓத வேண்டியதை முறையாக ஓதினாலே போதுமானது. ஜனாசா தொழுகை நிறைவேறிவிடும். இந்த ஜனாசாவுக்காக நாம் என்ன துவாக்கள் செய்தோமோ அந்த துவாக்கள் இந்த ஜனாசாவுக்கு அது பயன் கொடுக்கும். சில பேர் என்ன செய்வார்கள், தக்பீர் சொல்லுகிறப்போ தலையை தூக்கி அதற்கு பின்பு தலையை கவிழ்க்கிறார்கள், தாழ்த்துகிறார்கள். அதற்கு மார்க்கத்திலே இடமில்லை. எனவே எது நமக்கு பகரப்பட்டிருக்கிறதோ, அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறார்கள். சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் இல்திஃபாத்தி ஃபி ஸலாத்தி. நான் பெருமானாரிடத்திலே கேட்டேன், தொழுகையில் இருக்கிற போது பார்வை அங்குமிங்கும் திரும்புகிறதே, இது பற்றி என்ன, அந்த தொழுகை கூடுமா கூடாதா என்று நான் கேட்டேன். சில சமயங்களில் நாம் தொழுதிருப்போம், பக்கத்தில் யார் நிற்கிறார் எவர் நிற்கிறார் என்று நாம் கவனித்து கொண்டிருப்போம். அந்த கவனங்கள் சிதறுகிற போது அந்த மாதிரியான வெளியூர்களுக்கு நாம் செல்லுவோம். அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தொழுகிற போது அக்கம் பக்கம் யார் இருக்கிறா என்றெல்லாம் இல்திஃபாத், அதற்கு அரபியிலே இல்திஃபாத். அந்த இல்திஃபாத் தேவையே இல்லை. உங்களுடைய முழு கவனம் நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள், அந்த எழுத்துடைய உச்சரிப்பு என்ன, இயலுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு 20 சூறாக்களுக்காவது அதனுடைய தர்ஜுமாவை தெரிந்து நாம் ஓத வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய காரியம், அசாத்தியமான காரியம் கிடையாது. சின்ன சின்ன சூறாக்கள், இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து ஓதனோம் என்றாலே நம்முடைய கவனம் எந்த பக்கமே போகாது. நாம் என்ன ஓதுகிறோம், அல்ஹம்து சூரா, முதலிலே அல்ஹம்து சூரா, சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொழிபெயர்ப்பு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அந்த சூறாக்களுக்கு நாம் அர்த்தம் மொழிபெயர்ப்பு கேட்டோம் என்றால், மொழிபெயர்ப்பு தெரிகிற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டோம் என்றால் தர்ஜுமாவை தூக்கி மடியிலே வைத்து கொண்டு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லது வீட்டிலேயே ஒரு அரை மணி நேரம் நாம் ஒதுக்கினால் போதுமானது. இதையெல்லாம் நாம் ஊகித்து கொண்டு விளங்கி கொண்டு நாம் தொழுகையில சுபான ரப்பியல் அலீம் சொல்கிறோம், சுபான ரப்பியல் ஆலா கூறுகிறோம், ரப்பனா வலக்கல் ஹம்து கூறுகிறோம். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம், இதற்கெல்லாம் மொழிபெயர்ப்பு என்ன, இதையெல்லாம் நாம் புரிந்து செய்தோம் என்றால் தொழுகையில ஒரு தனி சுவையே ஏற்பட்டுவிடும், இனிமையே ஏற்பட்டுவிடும். நம்முடைய கவனம் எந்த பக்கம் திரும்பாது. ஆயிஷா அம்மா கேட்டார்கள், இவ்வாறு மக்களுடைய கவனம் திரும்புகிறதே, பார்வை அங்குமிங்கும் அலைபாய்கிறதே என்று கேட்டபோது, இது சைத்தானுடைய வேலை என்று சொன்னார். சைத்தான் என்ன செய்கின்றான், மனசிலே ஏதாவது ஒரு குழப்பத்தை போட்டுக்கொண்டே இருக்கிறான், ஒரு வஸ்வசாவை போட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த வஸ்வசாவுடைய விளைவுதான் மக்களுடைய பார்வை இங்கும் அங்கும் திரும்புகிறது. நமக்கு முன்னே ஒரு புதுசாக தொழுகிறாரே, அவர் யாராக இருப்பார், தொழுகையில் நின்று யோசிச்சுக்கொண்டு, தொழுகையில் நின்று யோசித்தால் தேவையில்லாத ஒரு விஷயம். நாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் முழு கவனத்தோடு நாம் தொழ வேண்டும் அல்லவா? அதே போன்றுதான் கப்ரு ஜியாரத்திற்கு நாம் செல்லுகிறோம். கப்ரு ஜியாரத்திற்கு நாம் செல்லுகிற போது அங்கே கபறுகளை நோக்கி நாம் தொழவே கூடாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனால் அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அபூ மர்சத் கூறுகிறார்கள், சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா துஸல்லு இலல் குபூர், கபர்களை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள். இல்லை, நான் அல்லாஹ்வை தான் தொழுகிறேன், கபர் முன்னால் இருக்கிறதே தவிர
நான் அல்லாஹ்வைத்தான் தொழுகிறேன் என்று நீங்கள் வெளியே சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? இவர் எதை நோக்கி தொழுகிறார்? கபரை நோக்கி தொழுகிறார் என்றுதான் நினைப்பார்கள். நினைப்புக்கு நாம் ஏன் இடம் கொடுப்பானே? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்போது சொல்லிவிட்டார்களோ, நாம் இந்த கபரில் உள்ள அவுலியாக்கள் அவர்கள் மீது எனக்கு அதிகமான பற்று இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி கபர்களை நோக்கி நாம் தொழ வேண்டிய அவசியமில்லை. பாசம் மனசுக்குள் இருக்க வேண்டியதுதான். அந்த அவுலியாக்கள் எப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டியதான். கடைசியாக ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள், தொழுகையாளிக்கு முன்னாலே நாம் நடக்கக்கூடாது. நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான். எந்த அளவுக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி பேசுகிறார், லவ் யஅலமுல் மாரு பைன யதையில் முஸல்லி மாதா அலைஹி லகான அன் யகிஃப அர்பஇன கைரன் லஹு மின் அன் யமுர்ர பைன. தொழுகையாளிக்கு முன்னாலே நடந்தால் அது எவ்வளவு பெரிய பாவம் என்று ஒருவர் தெரிந்தார் என்றால் 40 வருஷம் ஒரே இடத்திலே நின்று கொண்டே இருப்பார். ஆகா, எவ்வளவு பெரிய குற்றத்தை நாம் செய்துவிட்டோம், கடக்காமல் இருந்திருக்கலாமே. தொழுகையாளிக்கு முன்னால் நாம் நம்முடைய பள்ளிவாசல்களிலே மிகவும் கரெக்டாக இருக்கிறார், நாம் பார்க்கிறோம். ஆனால் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று தொழக்கூடியவர்களும் கூட மக்கள் நடமாடுகிற இடங்கள்ல தொழக்கூடாது. உதாரணமாக கேட் இருக்கிறது, இந்த கேட் வழியாக சில பேர் உள்ளே பிரவேசிப்பார்கள். அங்கே நின்று நாம் தொழுதோம் என்றால் அந்த கேட் வழியாக உள்ளே நுழைவார்கள். நுழைகின்றவர்களுக்கு நாம் அவர்களை பாவிகளாக ஆக்க வேண்டிய நிலை உண்டாகிவிடக்கூடாது. எனவே மக்கள் கடக்காத ஒரு இடத்திலே நாம் நின்று தொழுகிற போது நம்முடைய தொழுகையும் பாதுகாக்கப்படும். யார் கடந்து போகிறார்களோ அவர்களும் பாவம் செய்யாமல் பாதுகாக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். திறந்த வழியில நாம் தொழுதோம் என்றால் கூட, வீட்டிலே நாம் தொழுதாலும் கூட முன்னாடி ஒரு சுத்துராவை ஏற்படுத்திக் சுத்துரா என்றால் ஒரு தலையணையை வைத்துக் கொள்வது, ஒரு சேரை வைத்துக் கொள்வது. அந்த சேருக்கு அப்பாண்டது மக்கள் இங்கே நாம் ஒவ்வொன்றா எடுத்து வைத்து கொண்டிருக்க முடியாது. நாம் ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக தொழ வாய்ப்பு இருக்கிறது. திறந்த வெளிகள்லையோ வீடுகள்லையோ தொழுகிற போது நம்முடைய வீட்டு பெண்கள், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு முன்னே கடந்து போகாத அளவுக்கு ஒரு சுத்துரா, அரபியிலே சுத்துரா என்று கூறுகிறார்களவா, அந்த சுத்துராவை ஏற்படுத்தி தொழுதோம் என்றால் கடக்கக்கூடியவர்கள் கடக்காமல் இருப்பார்கள், அந்த பாவத்திற்கு ஆளாகாமல் இருப்பார்கள். இது போன்ற சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து விளங்கி செயல்பட அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.